ஒருமுறை காமராஜர் பயணம் மேற்கொண்டிருந்த பொழுது சாலையோர மாடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு சிறுவனை பார்த்து பள்ளிக்கூடம் செல்லாமல் ஏன் மாடு மேய்க்கிறாய் என்று கேட்டபொழுது மாடு மேய்க்க வந்தால் மதிய உணவு தருவார்கள், பள்ளிக்கூடம் சென்றால் யார் உணவு தருவார்கள் என்று கேட்க அக்கணமே காமராஜரின் மனதில் தோன்றிய எண்ணம் தான் பிள்ளைகளை படிக்க வைக்க இலவச மதிய உணவு திட்டத்தை தொடங்க வேண்டும் என்பது. வயிற்றுக்கு வழி இல்லாதவர்கள் பள்ளிக்கூடம் எப்படி வருவார்கள்? எனவே அவர்களை படிக்க வைக்க இலவச மதிய உணவு திட்டமே சரியான வழி என்று அதிகாரிகளிடம் கூறி திட்டத்தை அமல்படுத்த உத்தரவிட்டார். ஆனால் அதற்கு நிதி பற்றாக்குறை அதிகாரிகள் காரணம் காட்ட நிதி இல்லை என்றால் நான் பிச்சை எடுத்தாவது தருகின்றேன், உடனே திட்டத்தை செயல்படுத்துங்கள் என்று உறுதியாக கூறிவிட்டார். காமராஜரின் உத்தரவின் பேரில் முதல் கட்டமாக 30,000 அரசு பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. காமராஜரின் பொற்கால ஆட்சியில் கல்விக்கே அவர் முதலிடத்தை வகுத்தவர். குறிப்பாக 1957 ஆண்டு அவர் முதல்வராக பதவியேற்ற பொழுது 15,800 இருந்த தொடக்க பள்ளிகளின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 29,000 உயர்ந்தது. தொடக்க பள்ளியில் படிக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை 16 லட்சத்திலிருந்து 48 லட்சமாக உயர்ந்தது. அதில் 16 லட்சம் குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. 3 லட்சமாக இருந்த உயர்நிலைப் பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை 13 லட்சமாக உயர்ந்தது. மாடு பிடித்த கையில் ஈடு கொடுத்தவர் கர்ம வீரர் காமராஜர். கல்வி கண் திறந்த கடவுளான காமராஜரின் பிறந்த நாளான ஜூலை 15 நாளை கல்வி வளர்ச்சி நாளாக தமிழக அரசு அறிவித்து ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. வாழ்க பெருந்தலைவரின் புகழ்.